இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான என்னது கவ்யா லசானியா பிரெட் லசானியா ஷீட் இல்லாம பிரெட் வச்சு பண்ண போறோம் without oven without oven வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ரெட் சாஸ் பண்ண போறோம் வாங்க பண்ணலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ரெட் சாஸ் பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன் ஒரு 2 தக்காளி அரைச்சு நல்லா டொமேட்டோ பியூரி இது அது வந்து அரைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து வெஜ்ஜி அது வெஜ்ஜீஸ் அதான் சொல்றோம் ஓகே சிம்னி ஓடும் சதங்கேக்கும் தவிர்த்துக்கோங்க டேய் தங்க பூ நாடாத இப்போ கொஞ்சமா இதுல ஹீட் ஆனோனே ஆயில் விட்டுக்கோங்க நீங்க சமையல் ஆயில் என்ன தேவைக்குங்க ஒரு 2 ஸ்பூன் போதுமா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போதும் இப்போ இதுல இப்போ இந்த வெங்காயம் இந்த எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு நம்ம பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயம் குட்டி குட்டியா இது வந்து வெஜ்ஜுக்கு வச்சிருக்கேன் இது தனியா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன் இதுக்கு 2 வெங்காயம் அதுக்கு 2 வெங்காயம் இந்த 2 வெங்காயம் வந்து ரெட் சாஸ் பண்றதுக்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமா வரணும் இது கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம ஒரு 2 சின்ன தக்காளி 2 தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இது போட்டு வதக்கணும் இல்லையா ஆனால் ஆக்சுவலி எனக்கு இதெல்லாம் வந்து தெரியாது உண்மையை ஒத்துக்கிடணும் எப்படின்னா லசானியா அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியாது சொல்லி கொடுத்தா படிச்சுக்குங்க பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்த ரெசிபி நான் சும்மாவே ஆடுவேன் சலங்கை வேற கட்டி விட்ட கேட்கவா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொலக்கட்டை களி கஞ்சி நீங்க ஜெனரேஷன் மாத்திக்கணும் அதுதான் ஆரோக்கியம் அது ஆரோக்கியம் இது எப்பயாவது வச்சு சாப்பிடலாம் ரொம்ப வாசிக்காத இது வந்து ஆரோக்கியம் தான் இந்த பிரெட்டு காய்கறி வெஜ்ஜீஸ் தான் இதுல ஃபுல்லா இருக்கு அதனால இதுவும் ஆரோக்கியம் தான் நல்லா தக்காளி நல்லா வதங்கட்டும் கணிஞ்சு வரட்டும் இப்போ கொஞ்சம் இது வதங்கிறதுக்காண்டி கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க ஓகே ஓகே போதும் அக்கறை உப்பு போட வேண்டாம் ஆமா இது ஏன்னா இப்பவுமே போட்டோமா சோயா சாஸ் வேற ஊற்றுவோமா இது ஏன் இப்பவுமே போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் இதெல்லாம் வந்து அம்மா தான் தெரியும் எல்லாருக்கும் தெரியுது பிச்சுக்கா நான் கேட்க மாதிரி ஒரு கேள்விய உனக்கு தெரியாது எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்றது எங்க வீட்ல சமையல் நல்லா பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் எங்க வீட்ல அம்மா மட்டும் தான் நான் சொல்றேன் அவ சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி கேவலமா பண்ணுவேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் யாரு அலல்ல நல்லா பண்ணுவாங்க நல்லா தான் பண்ணுவேன் நல்லா பண்ணுவா என்னோட பொட்டேட்டோ ஃப்ரை என்னோட மேகி ரெசிபிஸ் சமையல் எப்படி இருக்கும் குவாண்டிட்டி கம்மியா இருக்கும் டேஸ்டா இருக்கும் நல்லா பண்ணுவா ஆசையா இருக்கு இன்னொன்னு சாப்பிடணும்னா கிடைக்காது கரெக்டா 4 வருஷம் 4 வருஷம் அவ பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுவாங்க மத்தபடி வேற எதுவுமே அப்படிதான் கிரேவி அப்படிதான் பண்ணுவா 4 பேருக்கு தக்காளி 4 பேருக்கு கரெக்டா பண்ணுவா பொட்டேட்டோ மஞ்சூரியன் எனக்கு பண்ணல எப்படி இருந்துச்சு பொட்டேட்டோ மஞ்சூரியன் பண்ணல இப்போ நம்ம இந்த பியூரியே இதில் ஊற்ற போகிறோம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோமா அந்த தக்காளி விழுது இதை ஊற்றும் இது ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஸ் பதத்துக்கு வரதுக்காண்டி தான் இது அரைச்சி ஊற்றுறோம் நல்லா இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகணும் இப்போ இதில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிடலாம்ல இல்லை கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் போனதுக்கப்புறம் சாஸ் 2 சாஸ் ஊற்றணும் சாட் மசாலா கொஞ்சம் போடணும் இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு இப்போ இது பச்சை வாசனை போயிடுச்சு இதுல வந்து இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிடுவோம் இப்போ வந்து சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா ஓகே மசாலா சோயா சாஸ் சோயா சாஸ் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன் போதுமா ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம ஆல்ரெடி சால்ட் போட்டிருக்கோம் போதும் நம்ம ஆல்ரெடி சால்ட் அதிகமாக ஆமாம் அதனால ஒரு ஃப்ளேவர் காண்டி தான் இதெல்லாம் அடுத்து தக்காளி சாஸ் இது வந்து 2 ஸ்பூன் தக்காளி தான் அதிகமாக இது வந்து கெச்சப்பு சாரி கெச்சப்
சாஸ் கெச்சப் இல்ல இல்ல சாஸ் வந்து ஸ்வீட் சாஸ் வேற, இது கெச்சப் வந்து இது ஸ்பைசி ஸ்பைசி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி நல்லா கட்டியா வறுக்கும். நல்லா கொதிக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து வெஜ்ஜீஸ் பண்ண போறோம். வெஜ்ஜீஸ்னா காய்கறி எல்லாம் போட்டு இந்த மாதிரி கட்டியா கொஞ்சம் கட்டியா வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து தக்காளி தான் இதுக்கு ஃப்ளேவரு. தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லை தக்காளி அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். இது இறக்கிட்டு ஐயோ ஐயோ ஓரமாக வச்சுட்டு நம்ம இதில் இன்னொரு கடாய் வச்சு இப்போ வெஜ்ஜீஸ் இது உன் ஸ்டைலில் பண்ணுவான். சமோசாக்குள்ள வைக்கிற ஃபில்லிங் மாதிரி. இப்போ வெஜ் பண்ணுறோம். இதுல வந்து நீங்க என்ன காய்கறினாலும் போட்டுக்கலாம், உங்க இஷ்டம். பேபி கார்ன், பன்னீர், மஷ்ரூம், பன்னீர், ஆமா எதுனாலும் நாங்க என்கிட்ட இருக்கிறத போட்டுருக்கோம். வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு வீட்டில் இப்போதைக்கு அதான் இருக்கு. அதான் நான் எக்ஸ்ட்ராவா நாங்க ஆட் பண்றது உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன். முதல்ல நாங்க அது 2 தான் பிளான் பண்ணோம். கேப்சிகம் ஆட் பண்ணலாம். கடாய் சூடானோன்னு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட்டானோன்னே நறுக்கி வச்ச வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு 2 தக்காளி போட்டு தக்காளியும் வதங்கணும். எல்லாத்தையும் போட்டுடலாமே. இல்லை கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் இதாகிட்டு வரட்டும். கொஞ்சமாக அதில் உப்பு ஆட் பண்ணிட்டோம். இப்போ உப்பு, காய்க்கு தேவையான அளவு தர போடும். தக்காளி வதங்கிறதுக்கு நான் திருடி சாப்பிட்றது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேன். உடனே இந்த மாதிரி சமையல் பண்ணும்போது சேர்ற பிளேட்டு, ஸ்பூனு எல்லாம் உடனே கழுவி வச்சிங்கன்னா பாத்திரம் தேவை. வீட்டுக்குள்ள கிளீனிங் டிப்ஸ் மொத்தமாக கழுவலாம். வந்து கேரட் போட போறோம். மசாலா போட்டுக்கணும். ஒரு கொஞ்சமாக கறி மசாலா பொடி. ஏன்னா நான் இது கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கணும், உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சம் மட்டன் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா. எடுக்கவே இல்லை. ஒரு பிஞ்சு சாட் மசாலா போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிட்டு இதுலேயே கேரட் ஒரு 2 கேரட் நறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு வேறு காய்கறி இல்லாதனால நான் இதை கேரட் அதிகம் நறுக்கியிருக்கேன். குடமிளகா இந்த மாதிரி ப்ரக்கோலி போடலாம், ப்ரக்கோலி, பேபிகார்ன் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம். எனக்கு அதெல்லாம் இல்லாததுனால தான் நான் இதை கொஞ்சம் அதிகமாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு இது ஏன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன்னா எல்லாம் நறுக்கி இப்படி சின்ன கிண்ணத்தில் தனியாக போட்டு வச்சுருக்கேன்னா வெளியில் அப்படியே நறுக்கி வச்சுன்னா கருத்துடும். தண்ணிக்குள்ளே போட்டு வச்சா கருக்காது. அது தண்ணியில் இதை போட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். ஓகேவா? என்னாச்சு? உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கூட போட்ட மாதிரி தோணுச்சு, இல்லை கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த காய் கொஞ்சம் வேகட்டும். சரியா? ரெடி ஆயிடுச்சா வெஜ்ஜீஸ்? இன்னும் கொஞ்சம் சரியாகும். மூக்குக்குள்ள போய் இந்த வெயில் நேரம் வைக்க நேரத்துலேயே சும்மா இருக்கிறது அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடு, நிற்க முடியல. நாங்களே செஞ்சிருவோம் விட்டா. வீடியோக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்னைய கூப்பிடுறோம். ஓகே, அதுக்காண்டி தான் நான் வந்தேன். இல்லைன்னா எதுக்கு உன்னைய கூப்பிட போறோம்? வரமாட்டேன். நம்ம உறவினர்களுக்காண்டி தான் நான் வந்தேன். ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிக்கிறேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் வேகணும்டா. இன்னும் கொஞ்சமாக வேகணும். ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ ஒயிட் சாஸ் பண்ணலாம். சரியா? அதுக்கு இதே மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஹீட் ஆகணும். இப்போ கடாய் சூடானோன்னு 1 ஸ்பூன் பட்டர். இது ஒயிட் சாஸ் பண்றோம் இப்போ. ஆமாம், இது போட்டுருங்க. இது வந்து
குறைச்சிமா குறைச்சிட்டா இருக்கு. நான் வீட்டில் பண்ண பட்டர், வீட்டில் செய்த பட்டர். ஒரு 2 ஸ்பூன் மைதா என்ன போதுமா? இப்போ இதை நல்லா ஒன்று போல கிண்டிக்கோங்க. ஒரு 300 ml பால் இதில் விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி கட்டி விழாமல் லம்ஸ் இல்லாமல் கிண்டணும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணுங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சீனி, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு இப்போ என்ன ஒரு நடக்குது? 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, கொஞ்சமாக மிளகு பொடி, அதாவது ஒரு பிஞ்ச் போதும். அப்புறம் ஒரு ஷீட் இது சீஸ் போட்டுக்கோங்க. அது நீங்க போட்டுட்டு கியூப் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது என்ன. இப்போ ரெடி ஆயிடுச்சு, க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இது இப்போ ஒயிட் சாஸ் ரெடி. இப்போ லேயராக நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஒவ்வொரு லேயராக மேக் பண்ணி வைக்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இப்படி அதுக்கு இந்த மாதிரி கீழே ஃபர்ஸ்ட் ரெட் சாஸ் இந்த ரெட் சாஸ் இருக்குல்ல, இதை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோ. ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நல்ல டிஷ் பண்ணுத லசானியா. லசானியா. டேய் நரி, கடை முதலாளி வந்திருக்க எழுந்திரிப்பா. சொன்ன கேளுமா. பிள்ளைய பாடா எப்படிப்பா என்னதுப்பா? லசானியா. லசானியா. லைட் நடக்கட்டும். இது மேல ஒயிட் சாஸ், இது கொஞ்சமா ஒரு ஃப்ளேவர் காண்டி தான். சரியா? இது எப்படி இப்போ இதில் ஒரு ப்ரெட்டை இதே மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? அந்த கேப்ஸை ஃபில் இந்த பண்ணுற பக்கம் கேப்பை ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த கேப் ஃபில் பண்றதுக்கு அது குட்டி குட்டியா இது பண்ணி கூட இது வச்சுக்கலாம். இருக்குல்ல இந்த சைடு. ஓகேவா? போதும். இந்த சைடு இந்த சைடு ஒன்று குட்டி குட்டியாக பிச்சு இப்படி வச்சுருங்க. ஓகே ரைட்டு. இப்போ இது அகைன் கொஞ்சம் அதே லேயர் போட்டு ரெட் சாஸ் போடு. டொமேட்டோ சாஸ், இந்த இது ரெட் ரெட் சாஸ், சாஸ், ஒயிட் சாஸ், ஒயிட் சாஸ், அப்புறம் அந்த வெஜ்ஜீஸ் 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 ஒயிட் சாஸ் நல்லா இருக்கு. லேயரை எல்லாம் சரியா? கொஞ்சம் இது பண்ணு. அது என்ன ஸ்ப்ரெட் பண்ணு. இந்த வரேன். இந்த போதும். மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இப்போ வந்து வெஜ்ஜீஸ் வை. இது என்ன சட்னி ஆகாது? தேங்காய் சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி. இப்போ இப்படி ஸ்ப்ரெட், அதாவது ஃபுல்லா வர்ற மாதிரி லேயர் கிடைக்கிற மாதிரி வெஜ்ஜிஸ் மேல. இப்போ இதுல சீஸ், ஒரு சீஸ் லேயர், இதுல நீங்க துருவி கூட போட்டுக்கலாம். இது வந்து ஷீட்ஸா இருக்கிறதுனால நம்ம மேல இது மேல ஒரு லேயர் அகைன் பிரெட் பிரெட் வச்சா போதுமா? அதே மாதிரி லேயர் லேயரா மேக் பண்ணுங்க. எடுத்துட்டு ஸ்டீம் பண்ணிட்டு இட்லி அவிக்கேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு போயிட்டு என்னடா அது என்ன பண்ணும்? ரொம்ப வாசிக்காத. காய்கறி பிரெட் இட்லி, காய்கறி இட்லி சொல்ல வேண்டாம்ப்பா. எவ்வளவு இது இவ்வளவு பண்ணிருக்கோம் தெரியுமா? இதை வந்து இப்போ உள்ள வச்சிடணும். நம்ம உள்ள வச்சுட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம் வெளியில. சரியா? 40 மினிட்ஸ் வச்சுட்டு எடுங்க. 40 மினிட்ஸ்னா எவ்வளவு? 40 நிமிஷம். நிமிஷம் வைக்கணுமோ? நாளைக்கு வந்து என்ன பண்ண போறோம்? Pomegranate. வாட்டர்மெலன் ஜூஸ். அதே நாளைக்கு Yes. காலைல ஏன் போடலைன்னா, இப்போ நைட்டே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம்னா நம்ம தனியா கூலிங் ஐஸ் கட்டி சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இதே கூல் ஆயிரும். அப்படியே எடுத்து குடிச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஃபுல்லா குடிச்சுட்டே இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. அதனாலதான் இப்போ நைட் எப்பவுமே அப்படிதான் செய்வேன். வாட்டர்மெலன் ஜூஸ் எல்லா ஜூஸுமே வந்து நைட்டே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன். காலையில எடுத்து குடிக்கிறதுக்கோ, நம்ம இன்ஸ்டியூட் கோவையில கொண்டு போறதுக்கோ, மருந்து குடிக்கிறதுக்கோ வேலையும் கொஞ்சம் மிச்சமா இருக்கும். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. கூலா குடிச்ச மாதிரி இருக்கும். இந்த வெயிலுக்கு குடிச்சா நல்லா இருக்கும். போட்டுக்கொண்டு அந்த நேரத்துல போடவும் சோம்பேத்தனமா இருக்கும்.
அதுக்கு தான். இந்த மினி அண்டா நிறைய போட்டு வச்சிருவாங்க. இந்த மினி அண்டா நிறைய போட்டுட்டு வெயில் அதிகமா பாஸ் குடிங்க வாட்டர்மெலன் ஜூஸ் இல்லனா ஆயிருவீங்க பீஸ். டயலாக் பாருங்க. இன்னொரு சொல்லு. வெயில் அதிகமா பாஸ் குடிங்க வாட்டர்மெலன் ஜூஸ் இல்லனா ஆயிருவீங்க பீஸ். யோசிக்காம பேச மாட்டோம், பேசின பிறகு யோசிக்க மாட்டோம். நாளைக்கு அதாவது எவ்வளவு போட்டாலும் 4 பேரும் நல்லா குடிப்போம். நாங்க 4 பேர் ரொம்ப ஒரு பழம் வாங்கினா 2 தடவை ஜூஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஹாஃப் பழம் ஒரு தடவையும் ஹாஃப் பழம் இன்னொரு தடவையும். அது 4 ஃபுல்லா குடிப்போம். அந்த 4 ஃபுல்லா குடிச்சிட்டே இருப்போம். இந்த இது நிறைய போட்டோம். மினி அண்டா நிறைய. எல்லாத்துக்கும் 2 கிளாஸ் வரும். 2 டைப்ஸ் குடிச்சுடுவோம். காவியா நிறைய போட்டு வைப்போம். மினி அண்டா காவியா. ஆமா. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஓகே. இப்போ லாசானியா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸ்பூன் எடு. நான் பண்றேன். இது வந்து லேயர் கொஞ்சம் தவறி போச்சு என்ன? அந்த லேயரா இருக்கிறது கொஞ்சம் லைட். இது வந்து பார்ஷியல் பீஸா. எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு போடுறோம். ஆமா அதுதான். பிரெட்டோட சேர்த்து கொடுக்கலாம். இந்த பிரெட் தான் எடுக்கேன். பிரெட் தான் ரொம்ப இதாயிடுச்சு. ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோமா? இல்ல இந்த லேயர் நல்லா இங்க தெரியுது இல்ல? ஆமா ஆமா தெரியுது. லேயர் இப்படி சூடா இருக்கா? இந்த இருக்குல லேயர். இந்த 1 by 1 இருக்கா? இது நான் தள்ளி விட்டுட்டேன். ஆட்டம் சூடா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இப்ப சாப்பிட்டு பாருப்பா. வீட்டில் நாங்கள் செய்த லெசானியா. நல்லா சுடுது. சூப்பரா இருக்கு, ஆனா சூடு. ஐயோ ஐயோ சூடா கொடுத்தேன். நல்லா இருக்கா? சூப்பர். நல்லா இருக்கு, வாங்க. ஓகே. இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்க நிறைய பாக்குறதுக்கு, நிறைய vlogs பாக்குறதுக்கு ஸ்ரீ அழகன் ஃபேமிலி சேனல்ல ஆதரவு கொடுங்க. எப்பயுமே ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை தட்டுங்க. ஓகே. இதே மாதிரி 11 வீடியோல நல்ல வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.